இரண்டாவது திருமணம் பற்றி தனுஷ் சொன்ன வார்த்தை. தனுஷிற்கும் நடிகர் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. அப்போதிலிருந்து சில வருடங்கள் முன்னர் வரை ஒன்றாக வாழ்ந்தார்கள். சில காரணங்களால் கடந்த 2024ஆம் ஆண்டு சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்கு மொத்தம் 2 மகன்கள். 2 பேரையும் கோ பேரண்டிங் முறையில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் வளர்ப்பார்கள் என தெரிகிறது. இந்த விவாகரத்து அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. இந்த விவகாரத்திற்கு பிறகு தனுஷ் தனது கரியரில் மேற்கொண்டு பிஸியாகிவிட்டார். பர்சனல் வாழ்க்கையை பொறுத்தவரை யாருடனும் கமிட் ஆனதாக தெரியவில்லை. ஆனால் நடிகை மிருனால் தாக்கூரை தீவிரமாக காதலித்து வருகிறார் என்றும் பேசப்படுகிறது. தேரே இஷ்க் மெயின் பட ரிலீஸ் சமயத்தில் கூட நடந்த ஒரு பார்ட்டியில் தனுஷுடன் கலந்து கொண்டார் மிருனால். மேலும் இன்ஸ்டாகிராமில் தனுஷ் குடும்பத்தினருடனும் மிருனாலும் ஒருவரை ஒருவர் ஃபாலோ செய்து கொண்டதை வைத்தும் 2 பேரின் காதல் பற்றிய பேச்சுக்கள் சோசியல் மீடியாக்களில் வலுவடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது பற்றி அவர்கள் 2 பேரும் பெரிய அளவில் ரியாக்ட் செய்து கொள்ளவில்லை. அதே சமயம் மிருனாலின் போஸ்டுகளுக்கு தனுஷ் கமெண்ட் செய்யவும் மறக்கவில்லை. அதாவது தனுஷுக்கும் மிருனால் தாக்கூருக்கும் காதலர் தினமான பிப்ரவரி 14ஆம் தேதி திருமணம் நடக்கவிருக்கிறது என்பதுதான் அது. 2 குடும்பத்தினரும் சந்தித்து சமீபத்தில் தான் பேசியதாகவும் திருமணம் செய்து வைப்பதில் பூரண சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இது உண்மையா இல்லை வழக்கம் போல வதந்தியா என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் ஆங்கில ஊடகம் ஒன்றில் பேசிய தனுஷிற்கு மிகவும் நெருக்கமான பாலிவுட் இயக்குனர் 2ஆம் திருமணம் செய்து கொள்வது பற்றி தனுஷ் கூறியதை பற்றி பேசியுள்ளார். தனுஷ் அடுத்த திருமணம் பற்றி இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. நாங்கள் இருவரும் தினமும் செல்போனில் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். யாருக்கும் தெரியாமல் அவர் எப்படியோ திருமணம் செய்து கொள்வார். விவாகரத்து நடந்த பொழுது மகன்கள் யாத்ரா லிங்கா விஷயத்தில் சேர்ந்து இருப்போம் என தனுஷும் ஐஸ்வர்யாவும் முடிவு செய்து இருக்கிறார்கள். தனுஷை பொறுத்தவரை அவருக்கு 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. அதற்கு மகன்கள் மீது அவர் மிகவும் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார். மிருனால் தாக்கூர் மற்றும் தனுஷ் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? விஷமிகள் இப்படிதான் தேவையில்லாததை பரப்புவார்கள் என்று கூறியுள்ளார்.